தஞ்சை அருகே 7 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த 300 கோடி ரூபாய் நிதி நிறுவன மோசடி வழக்கில் ஆவணங்களை திரட்டுவதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே ஆடுதுறை ரயில்வே நிலைய சாலையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சித்ரா நிதி மற்றும் சிட்ஃபண்ட் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் திடீரென மூடப்பட்டது. இந்த நிறுவனத்தை திருமங்கலக்குடியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் நடத்தி வந்தார். சுற்றுப்புற கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் சுமார் 300 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்திருந்தனர். இந்த நிறுவனம் திடீரென மூடப்பட்டதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பணத்தை திரும்ப பெற்றுத்தரக் கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலீட்டாளர்கள் போராட்டத்தை அடுத்து நிதி நிறுவனம் செயல்பட்ட கட்டிட அறைக்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சீல் வைத்தனர். கடந்த 7 ஆண்டுக்கு மேலாக பூட்டப்பட்டிருந்த நிதி நிறுவனத்தில் உள்ள ஆவணங்களை நீதிமன்ற உத்தரவின்படி எடுத்துச் செல்ல நேற்று போலீசார் முயன்றனர். அதற்காக தஞ்சை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் பூரணி தலைமையில் அங்கு வந்த போலீசார் நிறுவனத்தின் சீலை உடைத்து உள்ளே இருந்த ஆவணங்களை லாரியில் ஏற்றினர். இது பற்றி தகவல் அறிந்ததும் அங்கு முதலீட்டாளர்கள் திரண்டு வந்தனர். அவர்கள் ஆவணங்களை எடுத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்தனர். 7 ஆண்டுகளாக நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம். எங்களது முதலீட்டு பணத்தை திரும்ப பெற்று தந்தால் மட்டுமே ஆவணங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என கூறினர். அதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்களை சமாதானப்படுத்துவதில் போலீசார் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் தங்கள் கோரிக்கையில் உறுதியாக இருந்தனர். அதனால் போலீசார் வேறு வழியின்றி லாரியில் ஏற்றப்பட்டிருந்த ஆவணங்கள் மற்றும் பீரோக்களை மீண்டும் அலுவலகத்திலேயே வைத்து பூட்டிவிட்டு சென்றனர். 2017 இது மூடிட்டு போனதுக்கு அப்புறம் திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவால இங்கே உள்ள அத்தனை ஆபீஸ் அது ஒரு 8-9 ரூமை லாக் பண்ணிட்டு போனாங்க. அந்த லாக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கு. எங்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல. இவன் மூலயமா பல இடங்களில் பிளாட்லாம் அங்கே வாங்கி போட்டிருந்தாங்க. அந்த பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா யாரோட கணக்கில் போணுச்சு என்னன்னு தெரியல. லாக் வச்சிருந்த அத்தனை சொத்துக்களும் எங்களை விட்டு போயிடுச்சு. 3000 பேரோட நிதி ஆரங்களும் எங்களை விட்டு போயிடுச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா லாரியை வச்சுட்டு இங்கே இருக்கிற அந்த இங்கே வட்டிக்கு கொடுத்துருந்தாங்கல்ல அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. எங்கள்கிட்ட எந்த வித செய்தியும் அவங்க சொல்லவே இல்லை. நாங்களும் இது மாதிரி பலமுறை அங்கே போயிட்டோம். இப்போ திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு மாற்றப்பட்டிருக்கு. மாற்றி 2 வருஷம் ஆச்சு. நாங்கள் பலமுறை அங்கே போய் போராட்டங்களே அதையும் நடத்தினதுக்கு அப்புறம் கூட இவங்க எங்கள் கருத்துக்கு செவிசாய்க்கவே இல்லை. இந்த நிறுவனத்தை நடத்தி வந்த ராதாகிருஷ்ணன் 6 ஆண்டுகளுக்கு முன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சில மாதங்களுக்கு பின்னர் ராதாகிருஷ்ணன் பிணையில் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.